இன்றைக்கி மார்னிங் டிஃபன் ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே, அதனால் ஈஸியாகவும் இருக்கணும், ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு கேரட்டு எடுத்து அதை நல்லா கழுவி நல்லா தோல் சீவி வச்சுருங்க. இப்போ அந்த கேரட்டையும் நல்லா சீவி வச்சுக்கோங்க. நல்லா திருவியில் போட்டு நல்லா சீவி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா நம்ம அந்த கேரட் சாப்பிட்றது எவ்வளோ ஹெல்த்தி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். குழந்தைங்க கேரட்டை வந்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம சாப்பாட்டோடு அதை மிக்ஸ் பண்ணால் தான் சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு தோசை மாவு எடுத்து அதை தோசை கல்லில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிடுங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தோசை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா நம்ம கேரட்டு துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேரட்டையும் எடுத்து தோசை மேலே நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. இப்போ நல்லா தோசை வேகட்டும். முருகலா வருந்தடியும் தோசையை அப்படியே விட்டுருங்க. தோசை நல்லா வேகட்டும். குழந்தைங்களுக்கு கிறிஸ்பியாக இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதனால் தோசை அப்படியே வேகட்டும். அதுக்கு மேலே கேரட் நல்லா ஈவனாக எல்லா பக்கம் படுற மாதிரி போட்டதுக்கப்புறமா வேக விடுங்க. இப்போ நம்ம வீட்டில் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆயிலை கேரட்டு மேலே அப்படியே ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா வேகட்டும். கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் அந்த தோசையை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசையை திருப்பி விடுங்க. தோசை நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த வெந்ததுக்கு அப்புறமா இந்த தோசையை நல்லபடியாக திருப்பி விடுங்க. இப்போ அடுத்த சைடு தோசை நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், கேரட் துருவி வச்ச கேரட் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், தோசை என்ன அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறத. இதை பார்த்த உடனே குழந்தைகளுக்கு வந்து நல்லா சாப்பிடுவாங்க. பார்த்த உடனே பிடிச்சிக்கிடும் அவங்களுக்கு. அதனால் கேரட் தோசை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த குழந்தைக்கும் பிடிக்காமல் இருக்காது. நல்லா சாப்பிடுவாங்க தோசையை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தோசைக்கு சைட் டிஷ் ஏதாவது வேணும் இல்லையா, அந்த சைட் டிஷ்க்கு நம்ம ஒரு ஆம்லேட் போட்டுக்கலாம். ஆம்லேட் ஆல்ரெடி போட்டாச்சு. மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு ஆம்லேட் ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மீதி இருக்கிற அந்த கேரட் துருவலை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை ஒரு நம்ம ஜூஸாக எடுத்துக்கிடலாம். ஜூஸாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த வெயில் நேரத்தில் நல்லபடியாக ஜூஸ் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதிலோட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், குடிச்சுக்கலாம். வெயிலுக்கு ஏற்ற ஒரு ஜூஸ் தான் இது. ஆல்ரெடி எல்லா ஜூஸும் குடிக்கிறத விட இந்த கேரட்டு கண்ணுக்கு நல்லது. அதனால் இந்த ஜூஸையும் நீங்கள் என்ன செஞ்சுங்க, டெய்லி குழந்தைங்களுக்கு அடித்து கொடுங்க. இது கூட உங்களுக்கு தேவைப்பட்ட ஐஸு பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஐஸும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், குடிச்சுக்கிடலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் அடித்தாச்சு. சுகர் ஆட் பண்ணி திரும்பவும் ஜாரில் அடித்து வடிகட்டியாச்சு. வடிகட்டி நீங்கள் என்ன செஞ்சுங்க, யூசுவல் எப்போதும் எல்லா ஜூஸும் குடிக்கிற மாதிரி இந்த ஜூஸையும் நீங்கள் குடிங்க. ஓகேவா? இது ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு தான். இப்போ பாருங்கள், இப்போ மார்னிங் டிஃபன் ரெடி. கேரட் தோசை பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆம்லேட் எல்லாம் வச்சு ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெடி ஆகிட்டு, சுகர் தேவைப்பட்டால் நீங்கள் சுகர் வச்சுக்கலாம். பக்கத்தில் காஃபி போட்டு அதுவும் ரெடியாக இருக்குது. பாருங்கள், ஹெல்த்தியான டிஃபன் இன்றைக்கி சண்டே, அதுக்குமா ஹெல்த்தியான டிஃபன் ரெடியாக இருக்குது. எல்லாருமே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.